சண்முகையா இருந்துகிட்டு, இப்போ அடுத்ததா வந்து நம்ம சாமி துரைய காப்பாத்துறதுக்காக இந்த மாரி ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த அ ரம்யாவோட வாழ்க்கைக்காக தான் இவ்ளோ நேரமா வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததா, நம்ம சண்முகையாவே வந்து சொன்னாங்க. அதுவும் இல்லாம உண்மையிலேயே சண்முகையா வந்து நினைச்சிருந்தா அப்பவே கிளம்பி போயிருக்கலாம். அதாவது இந்த ரம்யா முன்னாடியும், இந்த ஊர் மக்கள் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா சாமி துரைய காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி அவர் முன் வந்தது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்போ இவங்களோட வீக்னஸ வச்சு உண்மையிலேயே இந்த ரம்யா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நினைக்கிறது ரொம்பவும் ஒரு கோலத்தனம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரம்யாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம செய்யறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய கேவலமான வேலை அப்படிங்கிற மாரி சொல்லி, பட் இருந்தாலும் அவ அது எல்லாத்தையுமே செய்றா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்த்திக்கையும், அன்னத்தையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது இத்தனை நாள் வெளிய இருந்து பழி வாங்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ வந்து இந்த சரவண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கடைசியில மிகப்பெரிய பூகம்பத்த எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரம்யா இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ சண்முகத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே சமயத்துல ரம்யா இருந்துட்டு என்ன சண்முகம் சார் என்ன யோசிச்சிருக்கீங்க? என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சாமி துரைய காப்பாத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். இந்த கல்யாணம் நீங்க தாலி எடுத்து குடுத்து தான் நடக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே, எவ்வளோ பெரிய வேலை எல்லாத்தையுமே அவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்றது தெரியும். இவ மட்டும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டா அப்படின்னா, இந்த வீடே வந்து 4 துண்டா பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே சமயத்துல இந்த செண்பகவல்லிக்கெல்லாம் உண்மையிலேயே மூளை இருக்கா? இல்ல மூளைக்கு பதிலா வந்து களிமண்ண வந்து படைச்சு வச்சு அந்த கடவுள் வந்து அமைச்சிருக்காரா? அப்படின்றத வந்து தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்து எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. இதுல வேற இந்த ரம்யாவ பார்த்து தங்கம், தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பித்தளைய பார்த்து சொல்றது எல்லாமே உண்மையிலேயே மக்களுக்கு வந்து நெறைய எரிய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா உண்மையான தங்கம் யாரு? நம்ம அண்ணன் தான். அண்ணன் வந்து இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தாலும் சரி, இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல உண்மையிலேயே நம்ம அண்ணன் தான் ரொம்ப பெரிய தங்கம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா தங்கத்த வுட்டுட்டு தகரத்த வந்து போயிட்டு தங்கம்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த செண்பகவல்லி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தடுத்து வந்து இங்க இந்த ரம்யா நெனைச்ச மாரி நடக்குது. ஏன்னா சாமி துரைய காப்பாத்தணும் அப்படின்ற மாரி நம்ம சண்முகம் முடிவு பண்ணிட்டாரு. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அண்ணன் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அடுத்ததா என்ன பண்றது? உண்மையிலேயே என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஏன்னா வேற வழி கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு பக்கம் தன்னோட அப்பா, அதாவது தன்னோட சித்தியோட தாலிய ஆ இது பண்ணணும், அதாவது காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆ இப்போ தன்னோட மாமாவோட அதாவது எந்த அளவுக்கு இந்த சாமிதுரையோட உயிர் முக்கியமோ, அத விட பல மடங்கு தன்னோட மாமாவோட மரியாதை முக்கியம். அந்த மரியாதை எல்லாமே போகக்கூடிய அளவுக்கு தான் இங்க விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அண்ணத்தால ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது அ நம்ம அண்ணத்தோட தங்கச்சி அவங்க இருந்துட்டு சண்முகத்தோட கால்ல விழுந்து, "மாமா எப்படியாச்சும் என் அப்பாவ காப்பாத்துங்க. எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. அவர எப்படியாச்சும் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. இப்போ சண்முகம் இருந்துட்டு, கண்ணு நீ எதுக்காக அழுற? நீ எந்த காரணத்த கொண்டும் அழவே கூடாது. இப்ப என்ன நான் வந்து இங்க இந்த மக்கள் முன்னாடி, அதே மாரி இந்த ரம்யாவால அசிங்கப்பட போறேன், அவமானப்பட போறேன். அவ்வளோதானே. அத விட வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல உன் அப்பாவ காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. சாமிதுரை என் மச்சான். என்னதான் எனக்கு கெடுதல் நினைச்சிருந்தாலுமே கூட, என் மச்சான வந்து நான் ஒரு நாளும் வந்து இந்த மாரி கெட்டவனா நினைக்க மாட்டேன். அதே மாரி அவன காப்பாத்துறதுக்காக தான் பார்ப்பேன். அதனால நீ கவலைப்படாத. இப்ப என்ன இந்த கல்யாணத்த நான் நடத்தணும். தாலி எடுத்து குடுக்கணும். அவ்வளோதானே. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ நம்ம அ சண்முகம் இருந்துட்டுருக்காங்க. என்ன பண்ணி தொலையறது? இந்த தாலிய நான் எடுத்து குடுக்குறேன். வேற வழி இல்ல. இந்த மாரி அடுத்தவங்களோட உணர்ச்சியோட விளையாடுறது உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேடிக்கையா போயிடுச்சு. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்முகம் வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியும். நல்லதுக்காக தான் அவரும் பாடுபட்டுட்டு இருக்காரு. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து இந்த கல்யாணமும் நிக்கும். கடைசியில வந்து அந்த இவங்க சாமி துரையும் காப்பாத்துறதுக்காக இப்படி
நம்ம சண்முகம், அடுத்ததா கார்த்திக், அன்னம் இவங்க எல்லாருமே போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ ரம்யா இருந்துட்டு கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த ரம்யாவோட அம்மாவ கடத்துறாங்க. ஏன்னா இந்த ரம்யாவும் கடத்தி கடத்தி தானே இவ்வளோ பெரிய வேலையா செஞ்சுட்டு இருக்கா. அதனால நம்ம கார்த்திக் செய்யறது அவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ ரம்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு மேல வந்து அங்க சாமிதுரைக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, உன் அம்மாவ இங்க கொன்றுவோம் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாங்க. அடுத்ததா சாமிதுரைய எங்க கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரம்யா மூலியமா வாங்கிட்டு, இப்போ நேரா 3 பேரும் கிளம்பி போயி, அங்க வந்து சாமித்துரை இருக்கக்கூடிய சிச்சுவேஷன பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்க எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அடுத்ததா வந்து வசமா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அண்ணன், அடுத்ததா நம்ம கார்த்திக், அதே மாரி சண்முகம் 3 பேருமே இப்போ அந்த சாமி துரைய காப்பாத்த ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த அண்ணத்துக்கு நல்லாவே தெரியும். இந்த சாமி துரை எந்த அளவுக்கு கேடு கெட்ட ஒருத்தர் அப்படிங்கிற மாரி சொல்லி. பட் இருந்தாலும் தன்னோட அப்பாவ காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த கல்யாணத்தையும் நிறுத்தி கடைசியில சாமி துரையும் காப்பாத்துறது ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. இல்ல இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா நம்ம சண்முகம் தாலி எடுத்து குடுத்து தான் நடக்கும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.